கோல்டு சில்வர் ஏறி இறங்குறது எந்த வெப்சைட்டில் செக் பண்ணணும்னு சில பேர் கேட்டிருக்கீங்க. பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எந்த வெப்சைட்டில் நான் செக் பண்ணுறேன்னு. இதில் 3 விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒன்று வந்து எவ்வளோ நைட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன், நைட் அது டிக்ரீஸோ இன்க்ரீஸோ ஆனால் கூட நம்ம மார்னிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அது மாறிடும். நேற்றுக்கு கீழே விழுந்ததே தவிர, நேற்றுக்கு 6-7% கீழே விழுந்ததே தவிர, காலையில் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அப்போ அந்த அளவுக்கு விழாது. இப்போது நீங்கள் நேற்றுக்கு வந்து 400-500 நேற்று இருக்கிற சுச்சுவேஷன் படி 400 கோல்டில் குறையும் அப்படின்னா, காலையில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதுனால 300 தான் குறைஞ்சிருக்கு. 400-450 குறையும். நேற்று இருந்த சுச்சுவேஷன் படி 400-500 குறையும்னு நினச்சேன். பட் காலையில் தான் பார்க்கணும், தெரியாது. ஏன்னா காலையில் இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுதான் இருக்குது. நேற்றுக்கு வந்து 400 குறையும். நேற்று இருக்கிற சுச்சுவேஷன் படி 400-450 ருபீஸ் குறையும்னு நினச்சோம். ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் தான் குறைஞ்சிருக்கு. ஏன்னா காலையில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். கரெக்டாக அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் பார்க்கணும். அது வீடியோவில் வந்து நான் முன்னாடி இருக்கிற வீடியோவில் எப்படி செக் பண்ணணுங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன். செகண்ட் விஷயம் என்னென்னா, அது வந்து குறையிறது இல்லை ஏறுது. பட் ஆஃப்டர்நூன் வந்து நம்ம வெப்சைட்டில் இன்னொரு வாட்டி அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து 500 ரூபாய் உங்களுக்கு வந்து குறையும்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதில் 5%. ஆனால் அந்த 500 ரூபாயில் 200 ரூபாய் சாயங்காலமே குறைஞ்சிருக்குதுன்னா அடுத்த நாள் வந்து அந்த பேலன்ஸ் தான் குறையும். அதுவும் நீங்கள் ரிகார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்க நான் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த வெப்சைட்லாம் நான் பார்க்கறச்சே எனக்கும் தெரியாது. இதெல்லாம் நானாகவே பார்த்து தான் நான் அதை கற்றுனேன். பட் ஆனால் இது நீங்களாகவே பார்க்கறச்சு இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியும். எப்படி பார்க்குறேன், எந்த வெப்சைட்டுங்கிறதும் காமிக்கிறேன் நான். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும், குறைய போகிறதா ஏற போகிறதான்னு. பட் இப்போ நாளைக்கு வந்து குறைய போகிறதா ஏற போகிறதான்னு இப்போ ரொம்ப சீக்கிரம் ஏர்லி. பட் பாசிட்டிவில் இருக்குங்கிறது மட்டும் நீங்கள் பார்த்தா தெரியும். பாசிட்டிவ்னா 0.69% வந்து கோல்டு ரேட் வந்து பாசிட்டிவில் இருக்குது. பட் இது வந்து நைட்டு மாறலாம், ஆஃப்டர்நூன் மாறலாம், நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து பையிங் அண்ட் செல்லிங் பேஸ் பண்ணி இந்த சார்ட் மாறிண்டே இருக்கும். ஸோ எக்ஸாக்ட் ரேட் வந்து இப்போ உட்காந்து நாளைக்கு இது சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நாளைக்கு நைட்டு பார்க்கலாம். நைட்டு பார்த்தா ஐடியா கிடைக்கும். காலையில் திரும்பி 8:30க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பட் இது வந்து மேலே கீழே ஏறிண்டே இருக்கும். ஃபைனல் ரேட் எப்படி அப்படின்னா 12:30 US டைம்ங்கிறது நம்மளுக்கு 9:30 ஏர்லி மார்னிங் அந்த டைம் தான் அப்டேட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி தான் கரெக்டான ரேட்டு தெரியும். இப்போ நம்ம பேசுறதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே எவ்வளோ கீழே ஏறி இறங்குது பாருங்கள். 0.69% இருந்தது, அதுலேருந்து 0.74. இது நைட்டு மாறும். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கச்சே தான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியும். அப்படி நம்மளோட இந்தியன் வெப்சைட் நீங்கள் லைவ் சென்னைன்னு ஒன்று காமிச்சிருப்பேன். அதை அப்டேட் பண்ணி நீங்கள் அதில் எப்போ அப்டேட் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா இருக்கும். இந்த வெப்சைட் தான் நான் காமிச்சிருக்கேன். ரெகுலராகவே இது தான் நான் காமிச்சிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோலையும் எப்படி செக் பண்ணணுங்கிறத நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 9:30க்கு இது அப்டேட் ஆகிருக்கு. 9:30க்கு இது அப்டேட் ஆகிறச்சு 1% இன்க்ரீஸ்னு இருக்குது. ஆனால் நம்ம வெப்சைட்டில் அது இன்க்ரீஸ் ஆகலை, அந்த கொஞ்சம் டைம் லேப்ஸ் இருக்குது. அப்படின்னா அந்த 1% ஆஃப்டர்நூன் ஆகும், இல்லை நெக்ஸ்ட் டே ஆகும். இது நம்ம தான் ரெகுலராக பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1.1% நேத்தியோடு இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இன்க்ரீஸ் வந்து கார்த்தால் அதை கன்சிடர் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது நீங்கள் காலையில் ஒரு வாட்டி எழுந்து அந்த 9:30 டைமில் எக்ஸாக்டாக பார்க்கணும். அந்த 9:30 டைமில் நம்மளோட வெப்சைட் அப்டேட் ஆகிறச்சு இந்த 1.1% விட்டு அப்டேட் ஆயிருக்கா இல்லை அப்படியே ஆயிருக்காங்கிறது நீங்க பார்க்கணும். அந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க கரெக்டா பார்த்துட்டே இருந்தாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்மளோட டே வந்து யூஎஸோட நைட். ஸோ அந்த டைம் லேப்ஸ் இருக்கும். ஸோ அது அப்டேட் இப்போ சில்வர்ல பார்த்தீங்கன்னா இது வந்து சில்வர்ல 1.26, கோல்டில் காமிக்கிறேன். கோல்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1% கிட்ட வந்து 1.96னா 1% ஐஎன்ஆர்ல. டாலரில் பார்த்தீங்கன்னா 1.26. டாலரில் பார்க்காதீங்க, ஐஎன்ஆரில் பாருங்கள். இம்போர்ட் டியூட்டியை கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இம்போர்ட் டியூட்டி பார்த்தீங்கன்னா 6% இருக்கும். ஸோ டைரெக்டாக இதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணியோ இங்கே இருக்கிற நம்பரை பார்க்கக்கூடாது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது பர்சன்டேஜை பார்த்துட்டு இம்போர்ட் டியூட்டியும் கன்சிடர் பண்ணுங்கள். அதையும் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஆஃப்செட் விட்டுடுங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 100 or 200 இப்படி 100 இப்படி போகும். தட் இஸ் இப்போ 6-7% உங்களுக்கு ஏறி இருக்கு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 5% ஏறி இருக்குன்னா 100-200 இப்படி அப்படி போகும். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் அப்டேட் பண்ணியிருந்தா அது வந்து இதில் தெரியாது உங்களுக்கு. இப்போ நீங்கள் சில்வரே பார்த்தீங்கன்னா 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு நேத்திக்கும் இன்னைக்கும். ஆனால் நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அப்டேட் ஆல்ரெடி ஆயிடுச்சு.
அது நம்மளுக்கு தெரியாம நம்மளோட வெப்சைட் பாருங்க, அது நம்மளோட வெப்சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெரியும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர்னு எழுதியிருக்குமே தவிர ஈவினிங் ஒரு வாட்டி அப்டேட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது ஒன் டே முன்னாடி நம்ம கிட்ட டேட்டா இருக்காது. இப்போ இன்னைக்கு வந்து 9:57 இது அப்டேட் ஆயிருக்குன்னு தெரியுமே தவிர நேத்திக்கு ஒரு வாட்டி நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஈவினிங்கும் அப்டேட் ஆயிருக்கா மார்னிங் அப்டேட் ஆயிருக்காங்கிறது நம்ம ட்ராக் பண்ணணும். ஈவினிங் அப்டேட் ஆயிடுச்சு, ஆனா 7% நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஈவினிங் அப்டேட் ஆனதோட அந்த 7% மைனஸ் பண்ணு. 7% 14 ருபீஸ் சில்வர்ல. 14 ருபீஸ்ல பாத்தீங்கன்னா காலையில வந்து சில்வர் பிரைஸ் வந்து 2 ருபீஸ் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும். ஈவினிங் பாத்தீங்கன்னா 182, தட் இஸ் 190லேருந்து 8 ருபீஸ் கம்மி ஆயிருக்கு. இந்த 8 ருபீஸ் காலையில எவ்வளவு இருந்தது ஈவினிங் எவ்வளவு இருந்ததுன்னு பார்த்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து ரெகுலரா நீங்க ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணிட்டே கரெக்டா அந்த டயத்துக்கு ரெண்டுமே கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டைம்னா 3 விஷயம் நீங்க என்ன பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு, செகண்ட் விஷயம் நேத்திக்கே நம்ம சைட்ல ஈவினிங் அப்டேட் ஆயிடுச்சாங்கிறது பார்க்கணும், அதே மாதிரி காலையில ரெக்கவர் ஆயிருக்கா இல்லையா, இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் காலையில அப்டேட் ஆகும். நேத்திக்கே நான் சொன்னேன் காலையில சப்போஸ் அது ரெக்கவர் ஆச்சுன்னா நான் சொல்ற அமௌண்ட் வந்து அது மைனஸ் ஆகாதுன்னு. காலையில கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு, ரொம்ப கீழே போயிட்டு அதுக்கப்புறம் தான் மேல வந்திருக்கு. சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சார்ட்டையும் நான் காமிக்கிறேன். 4040 வரைக்கும் கீழ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மேல வந்திருக்கு. ஸோ ஸ்பாட் கோல்டு ரேட் பாத்தீங்கன்னா 830க்கு தான் கரெக்டா தெரியும். ஓரளவுக்கு தோராயமா அடுத்த நாள் குறையுமா ஏறுமாங்கிறது சொல்லிட முடியும். பட் கரெக்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா எவ்வளோ குறையுங்கிறது 839 அந்த அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் தெரியும். அதுவும் நீங்க கவனிங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நேத்திக்கும் இன்னைக்கும் யூஎஸ் மார்க்கெட்ல 13 ரூபாய் குறையும் சில்வர்ல அப்படின்னா நேத்திக்கு ஈவினிங்க்கும் அப்டேட் ஆயிருக்காங்கிறது பாருங்க. சேம் கோல்டுக்கும் அதேதான். 400 ரூபாய் வந்து குறையும் அப்படிங்கறச்சு நேத்திக்கு ஈவினிங் ஒரு 100 ரூபாய் ஆல்ரெடி குறைஞ்சிருச்சுன்னா அப்ப இன்னைக்கு பேலன்ஸ் 300 தான் குறையும். இது எப்படி நீங்க பாக்கணும்னா அப்டேட் ஆகிற டைம் அங்க வந்து கரெக்டா 12:30ங்கிறது நம்மளுக்கு 12:30 நைட்டுங்கிறது நம்மளுக்கு 9:30 அப்டேட் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்பி சார்ட் ஆரம்பிக்கிறது. ஆனா நம்மளோட சார்ட் வந்து திரும்பி ஆரம்பிச்சாலும் நம்மளோட வெப்சைட்ல நடுவில் ஒரு வாட்டி திரும்பி அப்டேட் பண்றாங்க ஸ்பாட் கோல்ட. சில சமயம் 3 வாட்டி 4 வாட்டி அப்டேட் பண்றாங்க. ஸோ அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் தான் நான் பார்க்குறேன். காலையில் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. நேத்தி நைட் வந்து டவுன் ஆனாலும் காலையில் எவ்வளோ ரெக்கவர் ஆயிருக்குன்னு 8:39க்கு பார்த்தீங்கன்னா தான் அது அப்டேட் கிடைக்கும். பட் நேத்தி மேசிவ் டிக்ளைன், காலையில் வந்து அது இம்ப்ரூவ் ஆனால் கூட நேத்தியான டிக்ளைன் வந்து ஸ்டில் மைனஸ் ஆயிருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு நாளைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் தோணுது. மத்தியானமே ஒரு வாட்டி நம்ம வெப்சைட்ல அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா மத்தியானமே கோல்டு பிரைஸும் சில்வர் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிடும். நீங்க அதையும் பாருங்க, மத்தியானம் வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து கோல்டு அண்ட் சில்வர் பிரைஸ் அப்டேட் பண்றாங்களா இல்லையான்னு. பட் எப்பவுமே வந்து நேத்தி நைட் நான் சொல்றது ஒண்ணு, அது வந்து கீழே இறங்கும், நல்ல மேசிவ் டிக்ளைன் இருக்கும். நேத்தி ஏன் சொன்னேன்னா 6 to 7% டவுன் இருந்துச்சு. ஆனா அதுலயே நான் சொல்லியிருப்பேன் காலையில ஒரு வாட்டி நான் பார்த்து சொல்றேன். ஏன்னா இம்ப்ரூவ் சப்போஸ் ஆச்சுன்னா அது 400 500 கீழே போகவும் சான்ஸ் இருக்கு கோல்டுல. ஆனா 300 கூட ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா அது இம்ப்ரூவ் காலையில எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறது பொறுத்து இருக்கு. ஃபுல்லா ஒரு சார்ட்ல கீழே போகுது, ஆனா காலையில கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சுன்னா உங்களுக்கு ரெக்கவர் ஆன அமௌண்ட் நீங்க பார்க்கணும். ஸோ 8:30க்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்க பாருங்க. 9:30க்கு எக்ஸாக்டா அப்டேட் ஆகும். அதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி இந்த சிட்டு பே பண்றவங்கலாம் வந்து அதுக்கு 1 ஹவர் முன்னாடியே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்தி ரேட் இன்னும் அப்டேட் ஆகல. இந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இது வந்து ட்ராக் ஆகல. பழைய ரேட்டு தான் இருக்கு இப்போதைக்கு. நான் சொல்றது யூஎஸ் ரேட். நீங்க இப்போ பே பண்ணாலும் இந்த இன்க்ரீஸ் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா உங்களை பொறுத்தவரையில 300 ருபீஸ் கோல்டு ரேட் கம்மியா தான் இருக்கு. பட் இப்ப நாளைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆக ஆஃப்டர்நூன் கூட ஒரு 3:30 மணி கூட அப்டேட் பண்றாங்க. அதை பார்த்துக்கோங்க. இப்போ இது ரீசெண்டா தான் ஜுவல்லர்ஸ் பாத்தீங்கன்னா 2-3 வாட்டி அப்டேட் பண்றாங்க. இது வந்து நான் ஜிஆர்டிலேயே கவனிச்சேன். அன்னைக்கே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் உங்ககிட்ட, உங்க வெப்சைட்லயும் இன்டர்நேஷனல் ஸ்பாட் கோல்டு ரேட்லயும் டிஃபரன்ஸ் இருக்கே அப்படின்னு. அவங்க சொன்னாங்க நாங்க வந்து அந்தந்த நிமிஷம் எடுக்கிறோம் அப்படின்னாங்க, நாங்க வந்து அப்டேட் பண்றோம் அப்படின்னாங்க. ஸோ அதுவும் நீங்க கேட்டுக்கோங்க. அவங்களோட வெப்சைட்டும் பாருங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா திரும்பி இன்க்ரீஸ் ஆக போறது. இன்க்ரீஸ் ஆகிற அமௌண்ட் வந்து 1.25. இது எப்படி ஆகுங்கிறது நீங்க ஆஃப்டர்நூன் ஒரு வாட்டி அப்டேட் ஆயிடுச்சுன்னா திரும்பி நாளைக்கு வந்து அதை மைனஸ் பண்ணிட்டு நீங்க எடுக்கணும். இது வந்து நீங்க ரெகுலராகவே வந்து ரெண்டுத்தையும் பார்த்து நீங்க கொஞ்சம் மண்டையை உடட்டிட்டாதான் உங்களுக்கு புரியும். நான் டைரக்டா வந்து
ஸ்ட்ரெயிட்டாக நான் சொல்லிகிட்டே போகிறேன். அது வந்து நீங்கள் சார்ட்டையும் நம்மளோட வெப்சைட்டையும் அந்த டைமிங்கையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இது பெட்டராக புரியும். இப்போ நேத்தி நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கீழே விழுந்தாலும் காலையில் ஆக ஒரு 9:30 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடுது, கொஞ்சம் மேலே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா கீழே விழுந்து திரும்பி அது ரெக்கவர் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ இப்போ பாசிட்டிவ்ல தான் இருக்குது. நேற்று கீழே சரிஞ்சது வந்து 300 நம்மளுக்கு மைனஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு சரியாச்சே வந்து அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடியே இம்ப்ரூவும் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஏறின்னு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது நீங்கள் ரெகுலராக பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா வரும்.